கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இன்றைய மன்னாவாக நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் முக்கியம். அதாவது தேவனுடைய வார்த்தை, தீர்க்கமான வார்த்தைகள். ஆண்டவர் தம்முடைய ஸ்தானாதிபதிகளாக பூமியிலே ஊழியர்களை வைத்து தம்முடைய ராஜ்யத்தை அவர் கட்டி வருகின்றார். அதிலே தீர்க்க தரிசன அழைப்பு உள்ள, தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு இருக்கிற தேவ மனிதர்கள் மூலமாக வருகின்ற தீர்க்க தரிசனங்கள் அவசியமானது. பிரியமானவர்களே, ஜனங்கள் சீர்கெட்டு போகாமல் இருக்க, அதாவது ஜனங்கள் அழிவை நோக்கி போகாமல் இருக்க அவர்களுக்கு தேவையான எச்சரிப்பின் வார்த்தைகள் மற்றும் விசுவாசத்திலே வளருவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகள், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தேவ பிள்ளைகளுக்கும் சரி எல்லாருக்குமே அவசியமாக இருக்கின்றது. நம்ம வேதத்தில் நம்ம லாசரு மற்றும் ஐஸ்வர்யவான் கதையில் பார்க்கிறோம். ஆபிரகாமின் மடியில் லாசரு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் சொல்லுகின்றார், என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்புங்க, இப்படிப்பட்ட இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்ப, லாசருவை அனுப்புங்க என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, இல்லை அங்கே மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்களுடைய வார்த்தை அவங்க கேட்கட்டும், மனம் மாறட்டும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு. பிரியமானவர்கள், இன்றைக்கும் நம் மத்தியிலே தீர்க்க தரிசிகள் உண்டு, ஊழியர்கள் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அழகாய் தீர்க்க தரிசனமாக வருவது உண்டு. யோனா புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம், ஆண்டவர் யோனாவை நினிவே பட்டணத்திற்கு அனுப்புகின்றார். ஆனால் யோனா தீர்க்க தரிசியோ அதற்கு கீழ்ப்படியாமல் தர்சீஷுக்கு புறப்பட்டு போகின்றார். ஆனாலும் தேவன் தம்முடைய அந்த நினிவே பட்டணத்தின் மேலே அவ்வளவு மனஸ்தாபப்பட்டு வேதனைப்பட்டு, அவங்களுடைய அக்கிரமம் என் சன்னிதானத்திற்கு வந்து எட்டியது, நீ போய் அவர்களை எச்சரி, நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல் என்று சொல்லி திரும்பவுமாக யோனாவை பாருங்கள், கடலில் போய் தூக்கி போட்டு மீன் வயிற்றில் 3 நாட்கள் கஷ்டப்பட்டு திரும்பவுமாக ஆண்டவர் யோனாவை கரைக்கு கொண்டு வந்து நினிவேக்கு அனுப்புகின்றார். அப்போ பாருங்களேன், தீர்க்க தரிசனம் எவ்வளோ அவசியமானது. யோனா புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இன்னும் 40 நாட்கள் உண்டு, அதற்குள்ள நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்போது நினிவேயில் உள்ள மக்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவங்க எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்க, ராஜாட்டிருந்து என்ன வார்த்தை வருது, எல்லாரும் நம்மளை தாழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இப்படி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்த உடனே எல்லாரும் அலர்ட்டாகிறாங்க. தேசத்தின் ஜனங்கள், ராஜா முதற்கொண்டு அப்படியே எல்லாரும் அந்த வார்த்தைக்கு நடுங்கி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்படியே தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, மனம் இறங்குகின்றார். இந்த மனிதர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை பார்த்து மனம் இறங்கி மனஸ்தாபம் பட்டு நினிவேயை அழிக்காமல் விட்டார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனம் இல்லாவிடில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எச்சரிப்பின் வார்த்தைகள் வேண்டும். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எச்சரிப்பாக வரும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிந்து தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்புவது அவசியம். அப்போ தீர்க்க தரிசிகளை அசட்டை பண்ணக்கூடாது, தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை தனிப்பட்ட விதமாக அல்லது உங்கள் குடும்பத்துக்கு நேராக வருகிற தீர்க்க தரிசனங்கள் கூட முக்கியமானது தான், அது அப்படியே நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தப்பாது. ஆனால் அதில் நீங்கள் அளவோடு இருந்து கொள்ளுங்க. தவறாக எல்லாரிடமிருந்து வருகின்ற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவங்க மனதில் போட்டு குழப்பி பயந்து கொண்டு இராதபடிக்கு சரியாக யார் மூலமாக உங்களுக்கு இது வரைக்கும்
தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறதோ? தாவீதுக்கு காத், நாத்தான் தீர்க்கதரிசி என்று 2 பேர் இருந்தாங்க. அவங்க மூலமாக தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. அப்படியானால் உங்களை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்கு நேராக எங்கிருந்து தீர்க்க தரிசனங்கள் கடந்து வருகிறதோ நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா இடங்களிலிருந்து வருகின்ற எல்லா வார்த்தையும் கேட்டு நீங்கள் குழம்பி தவிக்காதீங்க. கர்த்தர் உங்களை தெளிவாக நடத்தும்படி ஜெபிங்க. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தெளிவை அடையும்படி நல்ல வேதத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள். சிறு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாள் மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கின்றோம். இதோ எங்களுக்கு நேராக வருகிற நல் வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நீர் ஆண்டவரை தப்பாமல் நிறைவேற்றுவீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தெளிவாய் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான்.